அந்த பிணத்தை எடுத்து ஆம்புலன்ஸில் சேர்க்கின்ற நேரத்தில் தாடி தனியாக வந்து விடுகிறது. தாடி தனியாக வந்து விடுகிறது. சகோதரர்களே, இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா பாடிகளையும் மாளிகனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிறார்கள். ஆனால் தாடி கலந்து வந்த பாடியை மட்டும் தேவலாலிக்கு அனுப்பி அங்கேதான் நாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். தாடி கலந்து வந்த பாடி இன்றைக்கும் கிடைக்கவில்லை. காவல்துறையிடம் கேட்டால் என்னாச்சுங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு பாடியில் இருந்த தாடி கலந்து வந்ததா, அந்த இதை எங்கன்னு கேட்டால் காவல்துறையினர் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், செத்தவனை பத்தி ஏங்க கவலை, போய் சேர்ந்துட்டான் விடுங்கோ, அந்த பாடி எங்கே இருக்குன்னு தெரியவில்லை. இதில் நாம் பல விஷயங்களை கவனிக்க வேண்டும். குண்டு வெடிக்கிறது, அந்த இடத்தில் போலி தாடி இருக்கிறது. அந்த பாடியை மறைப்பதில், அந்த உடலை, அந்த சவத்தை மறைப்பதில் காவல்துறை ஏன் இவ்வளவு பெரிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்படியானால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கிறது. இந்த சூழ்ச்சியை நாம் அவிழ்க்க வேண்டும் என்று மாலிகன் பாம் பிளாஸ்ட் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவிலே இருக்கக்கூடிய மாலிகன் குண்டுவெடிப்பை கர்கரே அவர்கள் ஆய்வு செய்ய தொடங்குகிறார்கள். தொடங்கினால் அது எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால், பஜ்ரங் தளம், அதை தாண்டி ஒரு புதிய அமைப்பு, அதன் பெயர் அபினவ் பாரத், இப்பொழுது தொடர்கிறது, ஆராய்ச்சி தொடர்கிறது. அபினவ் பாரத்திலே யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், புரோஹித், பிரசாந்த் புரோஹித் என்ற ராணுவ அதிகாரி இருக்கிறார். இந்த ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் ராணுவத்திலே என்ன பணி செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், ராணுவத்திலே இருந்து அவருக்கு ஒரு சிறப்பு போஸ்டிங் கொடுக்கப்படுகிறது, சிறப்பு பதவி கொடுக்கப்படுகிறது. அவர் ராணுவத்தை சேர்ந்த எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஆனால் ராணுவத்தினுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு பூனாலே அமர்ந்து இந்துத்துவவாதிகளுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். இந்து ராஷ்டிரம் ஒன்றை இங்கு உருவாக்குவதற்கு, அதை முஸ்லிம் அவர்களுடைய சொற்களாலே சொன்னால், ஆரிய சாம்ராஜ்யம் ஒன்றை இங்கு உருவாக்குவதற்கு படை வீரர்களை தயாரிக்க வேண்டும். இதற்காக குண்டுகளை வைக்க வேண்டும். வெடிபொருட்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று சொன்னால், இராணுவத்தில் இருந்தே கிடைக்கிறது. புரோஹித் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இராணுவத்திலே இருக்கின்ற வெடிபொருட்களை கொண்டு வந்து அபினவ் பாரதை சேர்ந்தவர்களுக்கு கையிலே கொடுத்து ஆங்காங்கே வைக்க சொல்லுகிறார். இதை கண்டுபிடிக்கிறார் கர்கரே. அவராலேயே நம்ப முடியவில்லை. இன்னும் ஆராய்ச்சியை தொடர்கிறார். அதிலே பிரவீன் தொகாடியா உட்பட இன்னும் இந்த நாட்டிலே யாரெல்லாம் தேசபக்தர்கள் என்று ஆட்டம் போட்டுக்கொண்டு, இந்த நாட்டில் அவர்களை தவிர மீது இருக்கின்ற எல்லோரும், குறிப்பாக முஸ்லீம்கள் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வருகிறது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சிக்குகிறது. கர்கரே பார்க்கிறார், இது மிகப்பெரிய விவகாரம். இந்த விவகாரத்தை நாம் மட்டுமே ஆய்வு செய்தால் போதாது. இந்த தகவல்களை உடனுக்குடனே சம்பந்தப்பட்ட உள்துறைக்கு சொல்லி விடுவது நல்லது என்று தகவல்களை சேகரிக்கிறார். அடுத்து அபினவ் பாரதுக்குள்ளாலே புகுகிறார். அபினவ் பாரத் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அபினவ் பாரத் இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு ஒரு இந்து அரசியல் சாசன சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறது. ஒரு இந்து அரசியல் சாசன சட்டத்தை எழுதி வைத்தது மட்டுமல்ல, இராணுவத்திலே மிகப்பெரிய அளவில் இந்துத்துவவாதிகளை சேர்த்து இருக்கிறது. இப்ப ஆராய்ச்சி